பிரெக்னெண்டா இருக்கும்போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது? பிரெக்னன்சி பீரியட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு அழகான தருணம். இந்த டைமிங்ல குழந்தையும் சரி அம்மாவும் சரி ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது அவசியமான ஒண்ணு. 1000 நாள் ஊட்டச்சத்து அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெருசா இதை பத்தி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. ஒரு பெண் கருத்தரிக்கிறதுல இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் 220 நாட்கள், அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து 2 வயது ஆகிற வரைக்கும் 365 பிளஸ் 325 நாட்கள். இதைத்தான் 1000 நாள் ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்றோம். இந்த டைமிங்ல குழந்தைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தான உணவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் அவசியம். ஏன் அப்படின்னா இந்த டைமிங் தான் குழந்தையோட எதிர்காலத்தை பில்ட் பண்ற ஒரு முக்கியமான காலகட்டமே. அதனால ஆரோக்கியமான உணவு, அன்பான உறவு, பாதுகாப்பு, ஆரோக்கியமான சூழல், விளையாட நேரம் இதெல்லாம் கண்டிப்பா கொடுக்கணும். என்ன செய்யணும்? பிரெக்னன்சில சாதாரணமா பிஎம்ஐ இருந்தது அப்படின்னா 10ல இருந்து 12 கிலோ வரைக்கும் உடல் எடை அதிகரிக்கும். வெயிட் அதிகமா இருந்தது அப்படின்னா ப்ராப்பரா டயட்டை மெயின்டைன் பண்ணணும். வெயிட் கம்மியா இருந்தது அப்படின்னா உணவுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். குமட்டல் மாதிரியான பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஃபுட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. 4 to 6 வேளையா ஃபுட்டை ஸ்பிளிட் பண்ணி சாப்பிடுங்க. டெய்லி 15 மினிட்ஸ் சூரிய ஒளி நம்ம மேல படுற மாதிரி பார்த்துக்கணும். பாலூட்டுற தாய்மார்கள் 6 மாசம் வரைக்கும் 600 கலோரி ஆற்றலும் 13.6 புரதமும் டெய்லி தேவைப்படும். அதனால பழங்கள், காய்கறிகள், கீரை, பால், முட்டை, இறைச்சி அப்படின்னு தொடர்ந்து சாப்பிடணும். என்ன செய்யக்கூடாது? ஆல்கஹால் கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, முக்கியமா பாட்டில் ட்ரிங்க் கூடவே கூடாது. கனமான பொருட்களை தூக்கக்கூடாது, கடினமா உடற்பயிற்சி செய்யக்கூடாது. ஆரோக்கியமான உணவு தான் ஆரோக்கியமான கர்ப்பத்தை உறுதி செய்யும். அதனால ஊட்டச்சத்துல கவனம் செலுத்துங்க.